ஏன்னா புத்தக திருவிழா அப்படின்னா புத்தக திருவிழாவா, உணவு திருவிழா அப்படின்னா வாங்க டக்குன்னு ஒரு கை பாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கிளம்பி நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவையும் மதித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இன்னும் அறிவு பெருக இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். சரியா? ஆமாம், நாம் இப்படிலாம் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க, அப்படி தானே? அதனால் நம்ம நம்ம வந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஆமாம், குழந்தைகளோட பேசலாமா இல்லை பெரியவர்களோட பேசலாமா? யாரோட பேசலாம்? 2 பேர் கூடயும் பேசிடலாமா? முதல்ல குழந்தைகளை கூப்பிட்டுருவோம். வாங்க சுட்டீஸில் வாங்க, குட்டீஸில் மேலைக்கு வாங்க, ஒரு 6 பேர் வாங்க. 6 அவன் யாருங்க 6ன்னு சொன்னால் யாருன்னு சொல்லியா அப்படின்னு. இதுதான் உங்கள் ஊரில் 6ஆ? பெரியவங்க தனியாக, அதுக்கு ஒரு 5 பேர் நீங்கள் வர வேண்டியிருக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வரலாம், ரெடியாக இருங்க. அப்போ குழந்தைகள்கிட்ட 6ன்னா 60 பேர் வந்திருக்கான். 60 இல்லை 20. சரி, அப்படி கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி லைனாக நில்லுங்க. இது யார் பாடுறா? அப்படி ஒருத்தர் எல்லோரும் தெரிகிற மாதிரி நிற்கணும். கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்கம்மா. ஆனால் இதே மாதிரி இன்னொரு மைக் இருக்கா? இருந்தால் அந்த அங்கே முதல் தம்பிகிட்ட கொடுங்க. கொஞ்சம் இப்படி வாங்கடா கண்ணா, இப்படி வாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டீங்க, அதனால தான் அங்கே உள்ளே கூப்பிட்றேன் உங்களை. பழையபடி ஒருத்தர் வரம்பு இருக்கு. வாங்க தம்பி, கப்பிச்சிட்டேன், வாங்க வாங்க தம்பி, தம்பி தங்கப்பாட்டி வாங்க. மைக்கு கொடுங்க, அந்த பையன்ட்ட கொடுங்க. நீங்கள் இப்படி வந்துடுங்க. அந்த கடைசி என்னடா எனக்கு பின்னாடி இவ்வளோ பெருசாக இருக்குது, விட்டு அவ்வளோ மேடை கொண்டாங்க உங்களுக்கு. சரி தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரசன்னகுமார். யாருமா? பிரசன்னகுமார். பிரச்சனகுமாரா? பிரசன்னகுமார். பிரசன்னகுமாரா? எனக்கு பிரச்சனைக்குமார்னே கேட்டுச்சு. என்ன படிக்கிறீங்க? என்னம்மா? என்னத்தை தேடின? தமிழ்ல சொல்கிறா, நான் தமிழில் தானே கேட்ட மாட்டேன். என்ன படிக்கிற? தம்பி தேடுன்னு மூஞ்சில் காரி துப்பாத. இங்கிலீஷில் பேசினாலே எச்சி திரிக்கும், தெரியுமா உனக்கு? அதை தமிழில் சொல்லு. என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. தமிழ் எனக்கு வராத. நான் இப்போ நிற்கிறதே அமெரிக்கா பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கேன். 3வது சொல்லி கொடுத்துருக்குள்ள. இப்படி 3வதுன்னு சொன்னால் யார் மேலே எச்சி திரிக்கா? தேடுன்னு சொல்லு. தேடு சொல்லு. மதியம் அவன் மூஞ்சி தொடடா. சரி, நீங்கள் பிரசன்னகுமார், நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? என்னம்மா? போலீஸா? நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை நம்ம கைதட்டி வரவேற்போம். அப்படி வீட்டை கொடுத்துறாங்க. தம்பி உங்கள் பேர் என்ன? யாருமா? கொஞ்சம் மெதுவாக சொல்ல. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல? இன்னொரு அடி சொல்லு. உன் பேர் இன்னைக்கு தெரியாம நான் ஊருக்கு போக மாட்டேன்டா. முதல்ல இருந்து சொல்லு, ஒவ்வொரு எழுத்தா சொல்லு. PRAS பிரசி N பிரசன் ஜேவா. வாங்க. JIT பிரசன்ஜித். அப்படியா? இப்படி ஒரு பேரா? என்ன அர்த்தம் இந்த பேருக்கு? எங்கள் அப்பா தான் வச்சாரு. அவர்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா என் பேர் உனக்கு தானே வச்சாரு. அப்போ உன்கிட்ட தானே கேட்பாங்க எல்லாரும். உங்கள் அப்பா வந்திருக்காப்லையா? வந்திருக்காங்களா உங்கள் அப்பா? ஐயா, எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்குலாம் நாவலேஜ் கிடையாதுங்க. பேர் மட்டும் வித்தியாசமாக வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டார். இங்கே வந்து அப்படி ஏதாவது ஏடா கூடப்பா கேட்பானுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ரைட்டு தம்பி, நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? யாருமா? எப்படி? அப்போ இந்த தேர்தலில் ஒரு மோடி ஜெயிக்க மாட்டார் போலுங்க. நம்ம ஆளுங்க PM அவருக்கு ரெடியாக இருக்கா? அப்படியே பெரிய விஷயம் தம்பி, வாழ்த்துக்கள். PM ஆன உடனே நம்மளே ஏதாவது கொஞ்சம் CM ஆக்கி விட்ருங்களேன். சரி சரி பார்ப்போம், நேரம் வரட்டும் அப்படின்னு. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? கீர்த்திவர்ஷினி. கீர்த்திவர்ஷினி. ஆஹா, என்ன அழகான பேர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எப்போவுமே இங்கிலீஷ் பேசும்போது எதிர்த்தாக்கில் இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். எனக்கு இங்கிலீஷு தெரியாது,
இப்போ நீங்கள் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? இரண்டாம் 2ஆம் வகுப்பு. கை தட்டுங்க. எப்போ நம்ம தமிழ்நாட்டில் யார் கேட்டாலும் தமிழ்லேயே சொல்லுங்கள், சரியா? நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே, நீங்கள் எதுக்கடா இப்போ ஓகே சொன்ன அப்படின்னு நீ கேட்கலாம். இப்படியே நாங்கள் பழகிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீங்கள் கை கொடுங்க, கை கொடுங்க. நாங்கள் மைக் பிடிங்க. உங்கள் பேர் என்ன? நர்மதா. நர்மதாவா? சரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? சி செக்ஷன். சீனகதி ஏ செக்ஷன். சீனாவில் போய் சீனகதி ஏ செக்ஷன். இல்லை இதை கண்டிப்பாக கேட்குறோம். இன்னைக்கு இன்னொரு வாட்டி மெதுவாக சொல்லுமா. சீனியர் கேஜி. சீனியர் கேஜியா? சீனியர் கேஜி ஏ செக்ஷன். ஏ செக்ஷன். இது அப்படியே தமிழில் தெரியுமா உனக்கு? தெரியாது. இல்லை, அது எங்கள் டீச்சருக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? ரைட்டு. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? நான் ஐஏஎஸ் ஆக போறேன். கை தட்டுங்க. ஐஏஎஸ், வருங்கால ஐஏஎஸ். அருமை அருமை. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? டாக்டர். டாக்டர். என்ன டாக்டர் பாப்பா? டாக்டரில் நிறைய டாக்டர் இருக்காங்களா? பல் டாக்டர், கண் டாக்டர், காது டாக்டர், மூக்கு டாக்டர், தொண்டை டாக்டர், நெஞ்சு ரெண்டா பிளக்கிற டாக்டர். வெட்டனரி டாக்டர். வெட்டினரி டாக்டரா? இந்த பூனை நாய்க்குள்ள ஊசி போட வர அவரா? நாங்கள் மிருகங்களையும் இதை நேசிக்கிறோம்யா. சரிம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே தம்பிட்டு விடுங்க. நீங்களும் பெருசால இருக்கு. இல்லை உள்ளே போ, குதிச்சிடாத மேடையில் நம்ம குதிக்க போகிற பாரு. டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், நேரமாக பெரிய ஆட்களையும் கூடணும். உங்கள் பேர்? தருண். தருண். ரைட்டு. என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு. பார்த்தீங்களா, 4 பேரை நம்ம கொஞ்சம் மாற்றி விட்டோம், 5ஆவது தானாக சரியாயிட்டான் பாருங்க. இவன் இந்த இங்கிலீஷில் பேசுனா ஒரு மாதிரியா சொல்லுவான்னு சொல்லி என்ன அழகாக சொன்னீங்க தம்பி. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? விஞ்ஞானி. விஞ்ஞானி. அப்துல் கலாம் ஐயாவை தொடர்ந்து அடுத்த விஞ்ஞானியாக வர துடிக்கக்கூடிய தம்பி தருண் அவர்களை வாழ்த்தி கை தட்டிடலாம். அருமை. இங்கே கொடுங்க. உங்கள் பேர் சொல்லுமா. தனுஷ்கா. 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 அனுஷ்கா கேள்விப்பட்டிருக்கேன், தனுஷ்காவா இது? ஆமாம். சரிம்மா, நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? ஐஏஎஸ். ஐஏஎஸ். நீங்கள் ஐஏஎஸ்ஸா? இங்கே அடுத்த கலெக்டர் ரெடியாக இருக்கப்பல. அருமை. இந்த பாப்பாட்ட கொடுங்க. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க பாப்பா. சங்கமித்ரா. என்ன பேர்? சங்கமித்ரா. சங்கமித்ராவா? சங்கமித்ரா, அழகான தமிழ் பேரில் இது என்ன? சரி, உங்கள் அப்பா பேர் என்னம்மா? உங்கள் அப்பா பேர் என்ன? சிவராமன். சிவராமன். அம்மா பேர்? லீனாலட்சுமி. மீனா லக்ஷ்மியா? லீனாலட்சுமி. லீனா லக்ஷ்மியா? ரீனா. ரீனா. அருமை அருமை. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? கலெக்டர். கலெக்டர். நீங்களும் கலெக்டர் தானே? அருமை. வாழ்த்திடா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. பாப்பா நீங்கள் சொல்லுங்கள். மோனிகா. மோனிகா. மோனிகா, நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? டாக்டர். நீங்களும் டாக்டரா? அப்படிங்க கொடுங்க. தம்பி உன்னை நான் கடைசியாக வரேன், சரியா? நீ உள்ள கிடக்கலாம் தெரிய மாட்டேங்க. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பென்னி பாச்சையா. என்னம்மா? பென்னி பாச்சையா. தண்ணி பாய்ச்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், வெண்ணி பாய்ச்சியான்னு சொல்லுவாங்க. இது சரியா புரியலம்மா, இன்னொரு சொல்லு. பென்னி பாச்சையா. பென்னி பாச்சியாவா? என்னடா எனக்கு புரியலடா. உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் புரியல. நான் அந்த அக்காக்கெல்லாம் புரியவே இல்லையா. இன்னொரு வாட்டி மெதுவாக சொல்லுமா, மைக்கில் சொல்லு. பென்னி பாச்சையா. பென்னி பாச்சியாவா? அப்படி தானே கேட்டுச்சு? பென்னி பாச்சியா அப்படி தானே? என்ன பேர் பாப்பா இது? யார் வச்சா உனக்கு? அம்மாவா? அம்மா வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? இதான் உங்கள் அம்மாவா? என்கிட்ட ஒரு மைக் இருந்தால் கொடுப்பா. இந்த பேருக்கு இன்றைக்கி அர்த்தம் தெரியாமல் இந்த சிவகங்கை காலி பண்ணக்கூடாது. இந்தாங்க மைக்கு கொடுங்க. அக்கா கொடுங்க. அக்கா கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு நில்லுங்க ஒரு நிமிஷம். அக்கா உங்கள் பேர் என்ன? அனுசியா சார். அனுசியா. என்ன பேருக்கா? பெர்னிபா அக்ஷயா. பென்னிபா அக்ஷயாவா? இதைத்தான் நீ வெண்ணி பாச்சியான்னு சொல்லிட்டு இருந்தியா? உன் பேர் பென்னிபா அக்ஷயா. என்ன காரணமா இது? இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? பெர்னிபாங்கிறது வெளிச்சம் அப்படிங்கிறது. பென்னிபான்றது வெளிச்சத்துடைய இன்னொரு பேர். ஆமாங்க சார். அக்ஷயா அக்ஷய பாத்திரம் அதானே? அப்படியும் இருக்கலாம். என்னோட பேரும் அதில் வர்றதுனால அப்படி வச்சுருங்க. அதனால் அப்படி சேர்த்து வச்சுட்டீங்களோ? ஆமாங்க சார். சரி, பாப்பா பேர் என்னம்மா? மை கொடுங்க. நீங்கள் உட்காருங்க. இனிமே நான் அங்கே பேசிக்கிறேன். இப்போ சொல்லுமா, உன் பேர் என்ன? பென்னி பாச்சையா.
நீ கடைசி வரைக்கும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பா போல் இருக்கு. அவன்கிட்ட கொடுப்பா. தம்பி உங்கள் பேர் என்ன? தம்பி உங்கள் பேர் சேனாபதி. சேனாபதி. ஆஹா, என்ன ஒரு அழகான பேர். கைத்தட்டுங்க, பேருக்கு கைத்தட்டணும். இதை வச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாட்டி கைத்தட்டுங்க. என்ன சேனாபதி? சிவசேனாபதினு இருக்காங்க, நிறைய சேனாபதி. சிவசேனாபதியா? அருமை. நீங்கள் என்ன படிக்கிறீங்க தம்பி? டாக்டர். நீங்கள் டாக்டருக்கா? அருமை. சேனாதிபதி டாக்டர், டாக்டர் சேனாபதி. நான் கேட்கவே நல்லா இருக்கு. இங்கே கொடுங்க, நான் அந்த பிள்ளைட்டு அப்புறம் கொடுப்போம். தம்பி நீ கொஞ்சம் முன்னாடி வாடா, தள்ளுபடி இங்கே வா. அவன்கிட்ட கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இவரிடம் இப்பொழுதுதான் பேச போகிறோம். சரியா? தம்பி உங்கள் பேர் என்ன? என்னம்மா? கஷ்டமாக இருக்கா? அக்ஷயகுமாரா? அதைத்தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி பரவாயில்ல. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? நீங்களும் டாக்டரா? வணக்கம் டாக்டர், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதை பாப்பட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? சுபதியாசனா. எங்கள் சிவகங்கையில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேர் வைங்க போல் இருக்குண்ணே. ஆமாம். உங்கள் அப்பா பேருமா? அவர் மட்டும் எப்படி வாயில் நுழையமாக பேரை வச்சுக்கிட்டு. ஆமாம், இதுவும் கொஞ்சம் நல்ல பேராக தான் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? நீங்களும் டாக்டரா? அருமை, வாழ்த்துக்கள். கைத்தட்டிடலாம். அந்த பட்டை கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? பேசினவங்களாம் அப்படி இறங்கி அப்படியே அவங்க அம்மா அப்பாட்ட போயிருங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த ஆளுக்குள்ள கூட முடியும். சரியா? பேசினவங்களாம் போயிருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி வாங்க. டே நீ அங்கே கரண்ட்டுடா, அங்கே போய் காலை விட்டு நிற்காம இருக்கு. பின்னாடி வா. உங்கள் பேர் சொல்லுங்க பாப்பா. வியாசனா. உபாசனா மாதிரி வியாசனா. வியாசலாவா? வியாதரா. வியாசரா. சரியா? ரைட்டு. நீங்கள் என்ன படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? கலெக்டர். இங்கே ஒரே டாக்டர் கலெக்டர் டாக்டர் கலெக்டர் தான். ஒரே ஒரு ஆள் மட்டும் போலீஸுக்கு ரெடியாக இருக்காப்புல. இங்கே கொடுங்க. உங்கள் பேருமா? பூர்வஜா. பூர்வஜா. பூர்வஜா எந்த ஊர்? எந்த ஊர்வஜா அப்படின்னு கேட்கலாமா? அண்ணா பூர்வஜா வித்தியாசமான பேராக இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தமா? என்னம்மா தெரியல, என்ன விட்டுருவோம். சரி, நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? டாக்டர். நீங்களும் டாக்டர் தானே? அருமை. கை தட்டிடலாம். இந்த பப்பட்டை கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? என்னம்மா? ஹரிணியா? ஹரிணி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்களும் டாக்டர் தானே? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். குழந்தைகள் நிறைய வந்ததுனால பேரையும் படிப்பையும் தான் கேட்க வேண்டியிருக்கு. வேறு நிகழ்ச்சி பண்ண முடியல. அதனால் பெரியவங்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணுவோம். குழந்தைகள்கிட்ட முதல்ல பேசிட்டு அனுப்பிடுவோம். வாங்க. உங்கள் பேர் பாப்பா? அனுஸ்ரீ. ரைட்டு. இமான் அண்ணாச்சியை பார்த்தா இந்த ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணுயா அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? என்கிட்ட கேட்குறது. நல்ல வேலையா, இமான் அண்ணாச்சி எங்கே வந்திருக்கிறா அப்படின்னு கேட்காம இருந்தாப்புலையே. நான் தான் இமான் அண்ணாச்சிமா. இமான் அண்ணாச்சி இன்றைக்கி வரேன்னு சொன்னாரே, அவர் வந்து அந்த கேள்வி அவர்கிட்ட எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கறல, அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன கேள்வி கேட்ப? அப்படி ஒரு ஐடியாவே கிடையாதுயா. உங்கள்கிட்ட கேட்டால் பதில் வராதுன்னு எங்களுக்கு முதல்ல தெரியுமே. அப்படி தானே? உங்கள் பேர் என்ன பாப்பா? அனுஸ்ரீ. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? ஐஏஎஸ். அருமை. நல்ல அனுஸ்ரீ ஐஏஎஸ். பேர் நல்லா இருக்குல்ல? அருமை அருமை. பாப்பட்ட கொடுங்க. உன்ட்ட ஏதாவது கேள்வி இருக்காமா என்ன கேட்குறக்கு? இது கிடையவே கிடையாதா? யாரும் கேள்வி இருந்தால் வரலாம் மேடைக்கு, ஏன்னா என்ன கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லியா கட்டிச்சோக்கா இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்துக்கிட்டு வாங்க. உங்கள் பேருமா? ஜோதி பூர்ணிமா. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க பாப்பா? சயின்டிஸ்ட். நீங்கள் விஞ்ஞானியா? அருமை அருமை, வாழ்த்துக்கள். கை தட்டுங்க. ஆமாம், இங்கே கொடுத்துருங்க. வணக்கம். வணக்கம். அவசரத்தில் டவுசரோட வந்துட்டீங்களோ? அங்கே அண்ணாச்சி கிளம்பி ஓடிடுவோம் போட்டுருந்துச்சு, வேகமாக கிளம்பி வந்துட்டாப்புல. நான் இது நைட் பேண்ட் மாதிரி தான். என்ன பாப்பா உங்கள் பேர் என்னம்மா? கிருஷ்ணிதாஸ்ரீ. என்ன பேருமா? கிருஷ்ணிதாஸ்ரீ. இன்னொரு சொல்லுமா? கிருஷ்ணிதாஸ்ரீ. கிருஷிகா ஸ்ரீ. ஆஹா, வந்துருச்சே, அழகா சொல்கிறாப்லையே. நீங்கள் படிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்கம்மா? மிஸ்ஸா? கை தட்டுங்க. ஒரு ஆசிரியர், வருங்கால ஆசிரியர். வெரி குட், வாழ்த்துக்கள் ஆசிரியர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவானி.
சிவானி. சிவானி, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? டாக்டர். டாக்டரா? வெரி குட். என்ன டாக்டரு? என்ன டாக்டரு? பல் டாக்டரா? அதான் பார்த்தீங்களா, என்ன வெக்கத்தை பாருங்க, எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. இதுக்கு எனக்கு கை தட்டமா வேண்டாமா? என்னக்கா நீங்கள்? அருமைம்மா, வாழ்த்துக்கள். தம்பி வாங்க. தம்பியை பாப்பாவா? தம்பி தான். உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. வேல்முருகன். வேல்முருகன், வெரி குட், அருமையான பேர். இவங்க தான் அற்புதமான பேர் வச்சுருக்காப்புல. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? தங்க காளீஸ்வரன். என்னம்மா? தங்க காளீஸ்வரன். தங்க காளீஸ்வரன். ஆஹா, பேரை பாருங்க. அப்படி எதுவும் சாமி இருக்காங்களோ? சாமி பேர் அது? அதான் நான் கேட்டேன். உங்கள் அம்மா பேர்? விஜயராணி. விஜயராணி. விஜயராணியா? எனக்கு விஜயகாந்தன் கேட்டுச்சா? சரி, பரவாயில்ல. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? ஐஏஎஸ். ஐஏஎஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாங்க தம்பி, வாங்க வாங்க. இல்லை, இன்னும் குறையிலையா? இதுக்கு மேலே எவ்வளோ வேகமாக போக முடியும்? உங்கள் பேர் சொல்லுமா? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். நீ தானே அது? வந்த சிவகார்த்திகேயா? அப்போ நீ யார்? விஜய் சேதுபதியா? இல்லை, சிவகார்த்திகேயன் மட்டும்தாங்க இங்கே இருக்காப்புல. ரைட்டு. இன்னைக்கு ஷூட்டிங் போகலையா? இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் போகிற ஐடியாவில் இல்லை. நாங்கள் படிக்கிறதே வேறு எதுக்கு. என்ன வேலைக்கு படிக்க போகிறோமா? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா நீங்கள்? அருமை. நீங்கள் சயின்டிஸ்ட் ஆன உடனே எதை கண்டுபிடிப்பீங்க தம்பி? ராக்கெட். ராக்கெட்டா? எப்பவும் தொலைஞ்சு போனதை கண்டுபிடிக்க முடியா? புதுசாக கண்டுபிடிக்க முடியா? புதுசாக ஒரு ராக்கெட் அங்கே கண்டுபிடிச்சி விடுறோம். அவ்வளோ நாடு நம்மளை பார்த்து அப்படியே கலங்கணும். அப்படி ஒரு ராக்கெட். அப்படி தானே தம்பி? சேட்டலைட் தயாரிக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருமை, கை தட்டிடலாம் தம்பி. வாங்க. இல்லை, நீ முட்டியா முன்னு போய் பின்னாடி வா. அங்கே வயர் கிடக்கலாம், அங்கே போய் நிற்க. உன் பேர் சொல்லுமா? சபரிஷ். சபரீஷ். சபரீஷ் யார் பேர் தெரியுமில்ல? முக்கியமான பேர். அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ரைட், ஓகே. ஆமாம். நீங்கள் படித்து என்ன வேலைக்கு இப்போ போகிறீங்கம்மா? மிலிட்ரியா? இராணுவ வீரர். கை தட்டுங்க. நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய. அதுக்கு தான் இப்போவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்களோ? மிலிட்ரிலையும் இப்படி தான் போட்டிருப்பாங்க. என்ன? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இராணுவ வீரர். அருமை, அருமை, சூப்பர். வாங்க தம்பி. உன் பேர் என்ன நான் சொல்லட்டுமா? சுந்தரபாண்டி. என்னம்மா? ஒழுங்கா சொல்லு. சுந்தரபாண்டி. சுந்தரபாண்டியனா? அழகான பேராக இருக்கடா. ஆமாம். நீங்கள் என்ன படித்து வேலைக்கு போகிறீங்க? போலீஸ். நீயும் போலீஸா? அருமைங்க, கை தட்டுங்க. ஒரு மிலிட்ரி, ஒரு போலீஸு, மீதி 5 பேர் இருக்கான். வா வா, சீக்கிரம் இந்த பக்கம் வா. வந்துட்டான். உன் பேர் என்னம்மா? போஸ் பாண்டி. என்னம்மா? போஸ் பாண்டி. போஸ் பாண்டி நம்ம ஆளு. இவ்வளோ தான் தேடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். போஸ் பாண்டி இங்கே தான் இருந்திருக்காப்புல. போஸ் பாண்டி படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? கலெக்டர். கலெக்டரா நீங்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சுந்தரபாண்டியன், அவர் என்ன வேலைக்கு போடுறேன்? போலீஸா? போலீஸு. வாங்க 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 வாங்க. உங்கள் பேருமா? கோகுல். கோகுல். ஆஹா, அழகான பேர். நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? ஐஏஎஸ். நீங்கள் ஐஏஎஸ்ஸா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள்? மோனீஸ்வரன். நீங்கள் போலீஸ்காரரா? மோனீஸ்வரன். என்ன பேரம்மா? பேர் வந்து மோனீஸ்வரன். மோனீஸ்வரனா? நான் என்ன கலெக்டரா? ரைட், கலெக்டர். பார்த்து செய்யுங்க ஏதாவது ஒன்று. கொஞ்சம் அங்கங்கே மண் அள்ளுவோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்ன? ஹரி விஷ்ணு. ஹரி விஷ்ணுவா? நீங்கள் என்ன படிக்க போறீங்க? கலெக்டர். நீங்களும் கலெக்டர் தானே? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருமை. ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் வா வா வா. கவின் கணேஷ். யாருமா? கவின் கணேஷ். அபின் கணேஷா? நீங்கள் படித்து என்ன வேலை இப்போ போகிறீங்க? ஐபிஎஸ். ஐபிஎஸ். அது என்ன வேலை தம்பி? ஐபிஎஸ் படித்தா என்ன வேலை கிடைக்கும்? காவல்துறை தானே? போலீஸ் தானே? அங்கே சொன்ன தம்பிக்கு ஒரு வாட்டி கை தட்டிங்க. ஆமாம், ஐபிஎஸ் படித்தா போலீஸ் வேலை கிடைக்கும்னு கரெக்டாக சொல்லியிருக்கான். ஐஏஎஸ் முடிச்சாச்சுன்னா என்ன வேலைக்கு போகலாம் தம்பி? அது வாயிஸ்டமியா, எந்த வேலைக்கு வேணாலும் போ. படிக்கிறது ஐஏஎஸ் படிச்சிருக்கேன். ஆமாம், சரி நீ போமா. வாழ்த்துக்கள். நீங்கள் பேர்? எயினன். எழிலனா? இல்லை, எயினன். இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இடையில இப்படி ஒரு ஆளை சொல்லி அனுப்புகிறாங்களே. தம்பி ஒழுங்காக சொல்கிறான். அவன் பேர் என்னடா? எயினன். மைக்கில் சொல்லுடா. எயினன். எழிலனா? எயினன். ஏஇ நாயின் ஸ்பெல்லிங் தெரியாது. ஏஇ நாயின் எயினன். ஏஇ நாய். என்னடா ஸ்பெல்லிங் சொல்றேன். ஸ்பெல்லிங் சொல்றியா? சொல்லு. ஏஇ ஏஇ நா நா இன். இன்.
எய்னன். எய்னான். ம். என்னடா அயலான் படம்? எய்னான் இல்ல எய்னன். ஐயோ பேர் என்னடா அவனுக்கு தெரியுமா? அவனை கேட்டு கொஞ்சம் சொல்லு எனக்கு. உன் பேர் என்னன்னு கேளு. எலிலன். எய்னன். எலிலன். எய்னன். தம்பி அவன் பேரை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லப்பா. எய்னன். 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 எப்படி பிடிச்சா பாருங்க. ஆத்தாடி இந்த புள்ளைகளோடு பேசி பேசி நமக்கும் இந்த பாஷைகள்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. பேர் என்ன தெரியுமா? எய்னன். இவன் எய்தம்னா அவ்வளோதான், அங்கே போகும். புத்தக திருவிழாவுக்கு வந்து ஏதோ புக்கு வாங்கினியா? வாங்னே. என்ன புக்கு வாங்கின? வாங்கலை. வாங்னே. என்ன புக்கு? டேபிள்ஸ். ஏபிசிடி புக்கா? டேபிள்ஸ். என்னப்பு? டேபிள்ஸ். டேவிஸா? டேபிள்ஸ். வைபாடு. தம்பி நீங்கள் ஓ டேபிள்ஸா? அவன் முந்தா நாள் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு மூஞ்சி பூரா விழுந்துட்டான். அதில் ஒன்று கலந்து கீழே விழுந்ததுனால அதில் வெறும் காற்றா வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. தம்பி நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க சொல்லிட்டு கிளம்புறீங்களா? போலீஸ். போலீஸ். நல்ல வேலை, அதாவது ஈஸியாக வந்துச்சே. வேறு ஏதாவது சொல்லி நம்மளை குழப்பி போட்டுருக்க போகிறான். போலீஸ். நல்லா இருக்க போலீஸ், வாழ்த்துக்கள். தம்பி உங்கள் பேர்? கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன். நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? கபடி பிளேயர் ஆக போறேன். கபடி பிளேயர்யா? இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களா? விளையாட்டுயா, ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்கள் கபடி விளையாண்டு தங்கப்பதக்கத்தை வாங்காமல் போகிறதுங்கிற முடிவில் இருக்காப்புல. எப்படி தரதுமே? வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நல்ல நல்லா சாப்பிடு. உன் பேர் என்னம்மா? என் பேர் ஹர்ஷன். நல்ல சொல்லு. என் பேர் ஹர்ஷன். உங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. என்பரசன் அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறாரு. என் பேர் ராஜன். எப்பவுமே அப்படி சொல்லாத. உன் பேர் கேட்டால் பேரை மட்டும் சொல்லு. உன் பேர் என்ன? ஹர்ஷன். என்னடா ராஜன் அப்போ எல்லாருக்குள்ள ஹர்ஷன் ஆகிட்டான். சரி ஏதோ ஒன்று. நீ படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறோமா? டாக்டர். என்ன டாக்டர்? ஆப்ரேஷன் டாக்டர். ஆப்ரேஷன் டாக்டரா? நீங்கள் எதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? அதெல்லாம் மேடையில் சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்தால் தான் சொல்ல முடியும். எங்கே எந்த பக்கம் புலந்து நிற்கோ அதை தச்சு விட்ருவோம், அவ்வளோதான். அப்படி தானே அதுமே? வாழ்த்துக்கள், பெரிய டாக்டராக வாங்க. சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆஸ்பத்திரி கட்டணும். சரியா? இப்போ டாக்டர் படிச்சுட்டு ஃபாரின் ஓடிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஏகப்பட்டவர் எனக்கு இருமிட்டு நடக்கும். எங்களுக்கெல்லாம் மருந்து தரணும் நீங்கள் தான். சரியா? ரைட், வாழ்த்துக்கள். தம்பிகளுக்கு தம்பி கைத்தட்டலாம். குழந்தைகள்னால் ஒரு 6 பேர் மட்டும் வாங்க. கொஞ்சம் வேறு ஏதாவது பேசலான்னு பார்த்தா 60 பேர் வந்து நிற்கிறான். அப்புறம் பேரும் படிப்பை தான் கேட்டு இறக்க வேண்டியிருக்கு. ஒரு 5 பெரியவர்கள் வாங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாம் கலந்து வாங்க. ஒரு 5 பேர் மட்டும் வாங்க போதும். 5 6 பேர் இருந்தால் கூட ஓகே தான். டக்குன்னு ஒரு கலகலன்னு ஒரு காமெடியை பண்ணிவிட்டு ஓடிடணும். வாங்க சீக்கிரம் வாங்க. இல்லை வீட்டில் போய் சோறு தங்கணும் வேண்டாமா? வாங்க. இல்லை ஒரு 2 ரூபாய்க்கு வெத்தலை 2 ரூபா பாக்கு வாங்கிட்டு வரல. யார் வரா? முதல்ல அவங்களுக்கு கை தட்டுங்க. முதல்ல மேடைக்கு வந்தாங்க, 2வது இந்த அக்கா வர்றாங்க, 3வது இந்த அக்கா, 4 எல்லாம் ஒரே லேடிஸாக வர்றாங்க. கையில் எதுவும் கம்பு கும்பு வச்சுருக்காங்களா? வாங்க 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 வாங்க. அந்த மைக்கை கொடுத்துருங்கம்மா. 4 பேர். 2 ஜென்ஸ் வர்றாங்களே. இன்னும் ஒரே ஒரு ஆமாம், இன்னொரு 2 ஜென்ஸ் வாங்களேன் ப்ளீஸ். ஒரு போட்டி மாதிரி நடத்த போகிறோம். அந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத இங்கே இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இல்லை நான் சொல்லுவோம்ல, அப்படி சொல்லவே இல்லையா. 1 2 3 ஒரே ஒரு ஆள் போதும் போதும் போதும். 4 பேர் வண்டியில அருமை. மைக் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களா? அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். உலகு சார். உலகு. உலகு. உலகு உலகம்மாள். உலகமா? அது சுருக்கி உலகுன்னு வச்சுருக்கீங்க. எனக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா? உலக்கு அப்படின்னு கேட்டுச்சு. சைஸ் அப்படி இருக்கிறனால ஒரு வேளை அது இல்லை, அப்படி அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்னங்க நீங்கள் இப்போ நான் ஒன்றும் குறைஞ்ச சைஸில் இருக்கேன். உங்களை விட நான் தான் பெருசாக இருக்கேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சார் தொழில் முனைவோராக இருக்கேன் சார். தொழில் முனைவோர். அழகு தமிழ், அழகு தமிழ் இதுதாங்க. நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? சமயபாண்டி. சமையல் பாண்டியா? சமயபாண்டி. சமயபாண்டியா? எல்லாம் ஒரு எழுத்து சேர்த்தே சொல்கிறோன்னே. அவர் என்ன பண்ணுறாரு? கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹோட்டலில்? கோர்ட்டில் நீதித்துறை. எல்லாம் எனக்கு காது போச்சோ. இல்லை மாறி மாறி கேட்கு. நீதித்துறை. அழகாக பேசுனாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாம். அக்கட்ட கொடுங்க.
ம் உங்கள் பேர்? ஆர்த்தி. 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 ஆர்த்தி எதை சுருக்கி ஆர்த்தின்னு வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து தலைமை ஆசிரியையாக இருக்கேன். தலைமை ஆசிரியர். ஏன் ஆசிரியருக்கு கைத்தட்டுங்க தயவுசெய்து. இவர்களால் தான் நம்ம நாடு வந்து வளர்ந்து அப்படி பெரிய ஆளாக வரப்போகுது. உங்களுக்கெல்லாம் உங்கள் வேலைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரியா? நன்றி நன்றி. ஆமாம். உங்கள் வீட்டுக்காரர்? அவர் பயிற்சியாளராக இருக்கார். அவர் பயிற்சியாளர், சண்டை பயிற்சியாளரா? இல்லை சார். என்ன பயிற்சி? செல்ஃப் டெவலப்மெண்ட், மெமரி மேஜிக் அந்த மாதிரி வந்து மெமரி மேஜிக். மெமரி மேஜிக் அந்த மாதிரி ட்ரெயினராக இருக்கார். அதுக்கு ட்ரெயினராக இருக்காரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கொடுங்க. உங்கள் 5 பேர் வந்துட்டீங்களா? ஆக நான் ஆளோடலாம் நிறுத்திட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆண்கள் வாங்களேன். ஒரே ஒரு ஆள் வாங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்துருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. சுகன்யா. சுகன்யா என்ன பண்ணுறீங்க? டீச்சராக இருக்கேன். நீங்களும் ஆசிரியரா? அருமை. உங்கள் வீட்டுக்கார் பேர்? யோகேஸ்வரன். யோகேஸ்வரன். அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. என்ன? ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஐசிடிஎல். குழந்தை வளர்ச்சி திட்டம். குழந்தை வளர்க்குறதா? குழந்தை வளர்ச்சி திட்டம். குழந்தையோட வளர்ச்சி திட்டம். ஆமாம் சார். குளுக்கோஸு ஹார்லிக்ஸு இதெல்லாம் கொடுத்து வளர்ச்சி அடைய விடுவாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி ஒரு அருமையான வேலைங்க அது. இங்கே கொடுங்க. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயா. ஜெயா. எதுக்கே போய்ட்டு எந்த பேர் வச்சுக்கிட்டு 2 எழுத்தேன் ஜெயா. என்ன? ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹெல்த் அசிஸ்டண்ட்டு. வீட்டில் தான் இருக்கேன். ஹெல்த் அசிஸ்டண்ட்டு. குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். குடும்பத்தோட ஹெல்த்தை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் தான் இருக்கேன், ஹெல்த் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். யாருக்குன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும். அப்படி தானே? நல்ல வேலைமா. இந்த வேலை யாருக்கோ விட்டு கொடுத்துறாங்க தயவுசு. உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கார். போலீஸ். கண்ட்ரோலாக இருக்காப்புல. அது கேட்டுக்கணும் முதல்ல. ஏன்னா கண்ட்ரோல் ரூமில் இருக்கார்ல. உங்கள் பேர் சொல்லுங்க. சரண்யா. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. சரண்யாக்கா என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப். அது தமிழில் நம்ம எப்படி சொல்கிறது? வீட்டு மனைவியா? குடும்பத் தலைவி. குடும்பத் தலைவி. குடும்பம்னா என்னது? குடும்பம்னா கோயில். குடும்பம்னா கோயிலையா? அது உள்ளே போய் விபூதி அள்ளி நல்லா அப்படி தட்டிட்டு வரணும். அப்படி தானே? பார்த்தீங்களா எத்தனை பொட்டு பாருங்க, லைனாக இருக்குது. ஆமாம். சரி, உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். என்ன பண்ணுறாங்க? டெப்டி பிடிஓஸ். டெப்டி பிடிஓ. அருமை. கொடுத்துருங்க. இந்தாங்கண்ணே. தம்பியா? தம்பி என்ன பண்ணுறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, இங்கே அங்கேருந்து வந்து ஒரு காரி மூஞ்சில் துப்பு சொன்னாங்களாக்கும். என்ன படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏய் பழையபடி துப்பாடா. என்ன படிக்கிற? என்ன படிக்கிறேன்னா? என்ன படிக்கிறேன்னு கேட்க. 10ஆம் வகுப்பா? அப்படி சொல்லு. 10th தூன்னு துப்பிகிட்டே இருக்க. அங்கே கொடுங்க. உங்கள் பேர் என்ன? ஆனந்த செல்வம். அதுக்குள்ள இங்கே 6 பேர் வண்டியில். ஐயோ, உங்களை சமாளிக்கிறதே பெரும்பாடெல்லாம் இருக்குது. 1 4 இல்லைன்னா 6. நம்ம இங்கே ஒரு ஆளை கூடணும். இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். அது வேண்டாம். இது இருக்கிற ஆளை வச்சே முடிச்சிடுவோம். கொஞ்சம் உள்ளவானே அப்படி இல்லைங்க. ரைட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. ஆனந்த செல்வம். ஆனந்த செல்வம். என்ன பண்ணுறீங்கண்ணே? மின் வாரியத்தில் வந்து தொழில்நுட்ப உதவியாளராக இருக்கேன். என்னங்க என்ன ஒரு தமிழ் பாருங்கங்க. கைத்தட்டுங்க அவருக்கு. அங்கே கொடுங்கண்ணே. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? இளங்கோவன் சார். இளங்கோவன். என்ன பண்ணுறீங்க? மக்கள் பிரதிநிதியாக இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள்? கேட்டாப்பா, மக்களுடைய உதவியோட ஊராட்சி மன்ற தலைவரோட இருக்கார். வாழ்த்துக்கள். அங்கே கொடுத்துருங்க. உங்கள் பேர் என்ன? ஜெயபிரகாஷ். என்ன பண்ணுறீங்கண்ணே? ஊர வளர்ச்சியில் பணி. எல்லாம் நீங்கள் அரசு வேலை தான். சரிண்ணே, அங்கே கொடுத்துருங்க. உங்கள் பேர் என்ன? அன்பரசன். அன்பரசன். ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊரக வளர்ச்சித்துறையில். நீங்களும் ஊரை வளர்ச்சி. எத்தனை பேர் சேர்ந்து இந்த ஊரை வளர்ச்சிக்கிட்டு போகிறீங்க? போங்க. நல்லா இருங்க. ஊரக வளர்ச்சியா வளர்ச்சியா? வளர்ச்சி. ஏன்னா ஒரு சிலர் ஊரக வளர்ச்சி துறையினோட வளர்ச்சி போடுறதுலேயே ஏறிக்க முடியாது. அதுக்காக கேட்டேன், வேறு இல்லை. அங்கே கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு ஆள் இவர் தான். நானும் ஆவலோடு எதிர்பார்த்த ஆள் இவர் தான். அண்ணே வணக்கம்ண்ணே. கட்டிட தொழிலாளியாக இருக்கேன் சார். அண்ணே கட்டிட தொழிலாளி. பெயிண்டிங் கான்ட்ராக்டர். பெயிண்டிங் கான்ட்ராக்டர். அப்படி தமிழில் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். குமார். குமார். சரிண்ணே. உங்கள் வீட்டம்மா பேர் என்ன? லிமோரியா. யார்? லிமோரியா. இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே. லிமோரியா. லிமோரியா. இங்கே வாங்கண்ணே. இங்கே வாங்க. அங்கே போனால் ஒரே சத்தம் போடுது. ஊழ விட்டு நடக்கு. வாங்க. இப்போ சொல்லுங்கண்ணே, உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? லிமோரியா. புரிஞ்சுதா? மெதுவாக சொல்லுமா? நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். லிமோரியா. இது ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிமோனியா அப்படின்ற மாதிரி இருக்கு. லிமோரியாவா? எப்படி அழகான பேர். வாங்கினேன்.
ரைட், நீங்கள் வந்து பெயிண்டிங் கண்டக்டரா? உங்களுக்கு பிடித்த ஹீரோ யாருண்ணே? உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார், நடிகர்? வாங்க. எனது மனைவி தான். பிடித்த ஹீரோ உங்கள் மனைவி தானே? லிமோரியா இங்கே தான் இருக்கலாமா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன கொடுத்து வச்சுருக்கணும். இவரெல்லாம் எவ்வளோ வேறு லெவலுங்க. நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையை பார்த்துட்டேன், ஒரு ஆள் கூட தன்னுடைய மனைவி தான் ஹீரோன்னு சொல்லவே இல்லை. எந்த ஆண் பெண்களும் சொல்லலை. அப்படி தானே? ஒரு வேளை இப்போ சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன தானே கேட்க போகிறோம் அந்த கேள்வியை. வாங்கினேன். உங்களுக்கு பிடித்த நடிகர்களில் கேட்க, உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த நடிகர் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அப்படி சொல்ல முடியாதா? எல்லா நடிகரும் படம் பார்ப்பேன். அண்ணே, எல்லா நடிகரும் படம் பார்ப்பேன். எல்லா நடிகரும் உங்களுக்கு பிடிக்கும். சரிண்ணே, இங்கே வாங்க. உங்களுக்கு பிடித்த சினிமா பாட்டிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் பாடுங்க. சும்மா பாடுங்கண்ணே, வைக்கப்படாதீங்க. என்ன பாட்டு? கரகாட்டக்கார பாட்டு. மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு தானே? பாடுங்கண்ணே, 2 வரி பாடணும். ஃபுல்லாக பாடக்கூடாதுண்ணே. எல்லோரும் 2 வரி பாடணும் கண்டிப்பாக. அதுக்கு ஒரு போட்டி இருக்குது, அதுக்கு தான் கேட்க. மாங்குயிலே பூங்குயிலே தேடியும் இல்லை, அந்த மியூசிக் அதில் கிடையாது. மாங்குயிலே பூங்குயிலே அப்படிலாம் கிடையாது. வெக்கப்படாமல் பாடும். 2 வரி பாடுங்க. வாங்க, ஆரம்பிச்சு விட்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று மறந்துட்டா ஒன்றை மாலையிட. இதுவரை நல்லா தான் இருந்தேன். உன்னை பார்த்தாலே கை காலெல்லாம் கிடுக்கிட்டு ஆடுது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பாட்டு பாய் தான் வருது. சரி, ஒரு வரி பாடினாலே ஓகே தானே? வானே, அங்கே கொடுங்க தம்பி. ஆமாம், ரைட்டு. அங்கே போயிட்டீங்களா? அண்ணே, நீ உங்களுக்கு பிடித்த ஹீரோ யாருண்ணே? விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப மனித நேயர்ன்றதுனால ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும். அவரை பிடிக்காத ஆள் யார் இருக்கா? பார்த்தீங்களா, சென்னையில் பாதி கட்டல் மாதிரி மக்கள் வந்து அவரை வெளியே பேசுவாங்க. ரைட்ண்ணே, உங்களுக்கு பிடித்த சினிமா பாட்டிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் டக்குன்னு பாருங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஏன் கை காலெலாம் பிடிக்காது அவனுக்கு? தலை மட்டும்தான் எனக்கு பிடிக்கின்ற, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, உனக்கு பிடித்த சினிமா பாட்டிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் பாடுமா. பாட தெரியாது. அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஒன்று 10ஆம் வகுப்பு படிக்கும். பாட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். பாட்டெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, பாடணும். சரியா? ஒரு 2 வரி தான், இந்த மாதிரி 2 வரி தான். பாட தெரியாது சத்தியம். தலை படத்துலேருந்தே பாடுற. எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு பாட்டை ஒன்று எடுத்து கொடுக்குமா அவங்க தம்பிக்கு? என்ன பாட்டு? ஆளுமா டோலுமாவா? பாடுறா தம்பி. ஆளுமா டோலுமா. கடைசி வரைக்கும் இந்த பாட்டு விளக்கம் சொல்கிறவங்களுக்கு 2 கோடி ரூபா தரேன் நான். யாருக்கா தெரியுமா? ஆளுமானா என்ன, டோலுமானா என்ன, ஐசா லக்கடி மாலுமா. அடுத்த வரி அந்த பாட்டு நீ பாடியதாக கணக்கில் எடுத்துக்கிட்டோம். சரியா? அண்ணா என்ன கொடு. அண்ணா, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார். ஆமாம், உங்களுக்கு பிடித்த சினிமா பாட்டு 2 வரி. 2 வரி தான், அதிகமாக பாடக்கூடாது. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. வானத்துக்கு மேலே ஏறுறதுக்கு வழி இல்லை, அதனால நீ கீழே இறங்கி வந்துரு. அந்த கவிஞர் எழுந்து அப்படி தான் எழுதியிருப்பாரு. என்னண்ணே? ஆனால் நல்லா பாட்டினேன். என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளசிங்க படையப்பா, படையப்பா படையப்பா. அங்கே கொடுத்துருங்க. அருமை. நீங்கண்ணே, உங்களுக்கு பிடித்த நடிக்கிறார்? பிரகாஷ்ராஜ் சார். பிரகாஷ்ராஜ். என்னைய சம்பந்தமே இல்லை வச்சுருந்தேன். அதில் அப்போ தான் பாட்டு கேட்க மாட்டேனியா? நீங்கள் எந்த படத்துலையும் இருந்தால் 2 வரியும் நீங்கள் பாடித்தான் ஆகணும். பாருங்க, பிரகாஷ்ராஜ் உண்மையில் நல்ல அற்புதமான நடிகர். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தா. அவ்வளோதானா? கொடுத்துருங்க, கை தட்டிடுங்க. அருமையான சாங் பாடினீங்க. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். எல்லாம் ஓரினம்ங்கிறது இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. நான் இவ்வளோ நாள் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரைட்டு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு? பிடிச்ச நடிகர்னு யாரும் இல்லை. எவனையுமே பிடிக்காது எனக்கு. கேரக்டர் நல்லா இருந்தால் எல்லா படத்தையுமே பார்ப்பேன். ரீசெண்டாக வந்து ஏழை தந்தையாக இமன் அண்ணாச்சி அவர்கள் நடித்தாங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இமன் அண்ணாச்சியை பிடிக்கும். ஏழை தந்தை நாங்களும் வைப்போம். நான் தான் உங்களுக்கு பிடிச்சாளா? யாராவது சொன்னீங்களா இவ்வளோ நேரம்? அவன் பிடிச்ச நடிகர்னா ரஜினிகாந்த், பிரகாஷ்ராஜ் வரைக்கும் சொல்கிறியே. இப்போ ஏத்தாப்பில் இருக்க இமான அண்ணாச்சி என்றைக்கு தான் இப்போ தானே சொல்கிறியே?
அவருக்கு கை தட்டுங்க ஒரு வாட்டி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டத்தை 2 வரி பாடுங்களேன். போனால் போகட்டும் போடா பூமியில் நிலையில் வாழ்வது யாருடா? யாரா? யார்? எல்லாம் ஒரு நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் என்ன? சரி, நல்ல விஷயம்ண்ணே. இந்த ஆண்கள் அன்னைக்கு கை தட்டிருங்க ஒரு வாட்டி. ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? விஜய் சார். விஜய். விஜயகாந்தா விஜயா? விஜய். விஜய் நம்ம இவர் தளபதி என்ன? ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் பாருங்க. கரு கரு கருப்பாயி. எப்படி என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்களோ? கரு கரு கருப்பாடா. சரி, 1 வரி பாடினாலே ஓகே தான், அருமை தான். ரைட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? ஜெயா மேடம். சார் அண்ணாச்சி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு அண்ணாச்சி தான் பிடிக்கும். அப்படியா? ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து 2 வரி பாடுங்கக்கா. நாங்க புதுசா கெட்டிக்கிட்ட ஜோடி தானங்க, நல்ல பாட்டு படிக்கிறோம் ஜோடி தானங்க. அப்படி அருமையான பாட்டு. கை தட்டுங்க எல்லாரும். டீச்சர், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். விஜய். உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து 2 வரி மட்டும் பாருங்க. இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு வாசம் இல்லை. வாசல் இல்லை? அப்போ தூர போட்டுருவோம் நாங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். விஜய் தான். ஆமாம், நிறைய பேர் விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிறாங்க என்ன. ஆனால் ஜெயா மேடம் தான் என்ன பிடிச்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. ஜோக் அடிக்கிறதுனால கஷ்டங்கள்லாம் வந்து பறந்து போயிடும். எந்த ஒரு இதாக இருந்தாலுமே வந்து ஃப்ரீயாக மெயின். காமெடி பண்ணுறலையா? அப்புறம் நீ எப்படி பிடிக்காம போகும். ஆமாம். சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து 2 வரி கண்டிப்பாக பாடணுமா? கண்டிப்பாக பாடும். அவங்களோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி வருவேன். அங்கே தான் போட்டி, ட்விஸ்டே அங்கே தான் இருக்குது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் ஒழுங்காக தூங்க மாட்டான். நான் வேறு மாதிரி பாட்டணும். சரி, அந்த பாட்டு தான் இல்லையா? அருமை. அங்கே கொடுங்க. டீச்சர், நீங்கள் டீச்சர் தானே? நீங்கள் 2 பேரும் தான் டீச்சர். நீங்கள் என்ன? தொழில் முனைவோர். தொழில் முனைவோர். ஆயிட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார்? விஜய் சார். விஜய். வரிசையாக விஜய் தான் இருக்கு என்ன? நீங்கள் பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து 2 வரி. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே நேஷனல் அவார்டு. வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே. போதும், 2 வரி தான். மேலே நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கூடியிருக்காங்க, எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க சார். இல்லை நல்லா பாடுறீங்க. எங்க நல்லா பாடுறீங்க நீங்கள். அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பெண்ணாக பிறந்திருந்தால் இதே வாய்ஸில் தான் பாடுவார். அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கு. பெண்கள் அன்னைக்கும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு நல்லா கை தட்டிடலாம். அருமை அருமை. இப்போ நம்ம உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உலகு. உலகு. அவர் அண்ணன் நம்ம குமாரண்ணன் எல்லாருமே உங்களுக்கு பிடித்த பாடலேருந்து ஒரு 2 வரி பாடுங்கன்னொன்னே டக்கு டக்குன்னு 1 வரியாவது பாடிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து 2 வரி பாட போகிறாங்க. சரியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் தானே. இந்த முதல்ல கூட பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இல்லையா? காலையில் 10 மணிக்கு பாடியிருப்பாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து என்ன இருக்குது பாருங்க. ஆமாம், அது 2 வரி தான். நிறைய பாடலாம் முழுசாக பாடக்கூடாது. எல்லாருமே இப்படி தான் 2 வரி தான் பாடணும். சரியா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் முனைவோர். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் அழகு. சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். கை தட்டுங்க, கை தட்டுங்க. போதும் போதும் போதும். 2 வரி தான் பாட சொன்னேன். நீங்கள் தெக்கணமும் வேணாம், முதல்ல நீராறும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும். ஆஹா. சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க. அருமை அருமை. ஆசிரியர் அவங்களாம் அழகாக பாடுவாங்க. நீங்கள் முதல்ல நீராறும் கடலுடுத்த நிலமடங்கை கெழிலொழுகும். ஆஹா. சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க. என்னங்க சிவகங்கை? போதும் போதும். கொடுங்க. நீங்கள் பாடுங்க ஜெயகா. கடன் கொடுத்தாங்களா? இல்லை, அவங்க பாடினாங்களா? அதே மாதிரி ஜெயகா. கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. பயப்படாமல் பாடுங்க. நீராறும் நான் எடுத்துட்டுமா? இங்கே வாங்க, மைக்க பிடிங்க. வாங்க ஜெயம்மாள். என்ன பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. உங்களை நான் தோக்க விட்டுருவேன். என்ன போக்க நீங்கள்? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமன திரபரும் கண்டமிதில். முடிஞ்சுதா? எப்படி? ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி 1-2 வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீராறும்
கடலுடுத்த நிலமடந்தை கெளிலுழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்ட கை தட்டுங்க ஏங்க அவ்வளோ பேர் அழகா போதும். நீங்களும் அதே மாதிரி ரெண்டு வரி பாடிட்டு இறங்கி ஓடிடலாம். இது யாரெல்லாம் நல்லா நீங்களாம் பாடிட்டில்ல, நீங்கள் போய் உங்கள் இடத்துல போய் உட்காருங்க போங்க. அவங்களுக்கு நல்லா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீங்கள் பாடுங்களேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமதில் தெக்கணமும் அது இவருக்கு அண்ணன் கை தட்டிருக்கேன். நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த தெளிலுலகும் சீரா ஒன் மோர் இன்னொரு வாட்டி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த தெளிலுலகும். இது சரியா தப்பா? இப்போ தப்புன்னு சொல்கிறாங்களா? முதல்ல பாடி கேட்டவங்களுக்கு அது என்ன எப்படி தப்புன்னு சொல்கிறாங்க? பாடுமா. தமிழ் தாய் வாழ்த்து தானே? தமிழ் தாய் வாழ்த்தான். நான் ஏதோ தெலுங்கு தாய் வாழ்த்து கேட்ட மாதிரி யோசிக்கிறேன். இப்போ எல்லோரும் பாடிட்டு போனாங்களா தம்பி? அதே தான் 2 வரி பாடினா போதும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த தெளிலுலகும். சரி ஓடல, நல்லா தான் பாடுறான். தெளில் ஒழுகுலடா கெளில் ஒழுகும். சரியா? சீராரும் பதனமன தில பரத கண்டமெதில். இன்னொரு பாடுமா. சீராரும் பதனமன தில. என்னம்மா மறந்துட்டோ? மறந்து போச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? மறந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் தம்பி இன்னொரு வாட்டி பாடுவான். சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமெதில். நம்மள மாதிரியே போடுறேன். கண்டமெதில். கை தட்டுங்க. நல்லா பாடிட்டான் தம்பி, சூப்பர். வாங்க ஊராட்சி தலைவர். ஒரு நிமிஷம். இப்போ குமாரனை என்ன யோசிக்க நான் சொல்லிட்டு அங்கிருந்தே தெரியாமல் இவன் கூப்பிட்டான்னு லுங்கியோட மேடைக்கு வந்து என் தப்பாடா இப்படிலாம் பாட சொல்லி என்ன பாடாப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காப்புல. என்ன குமாரனே? நீங்கள் பாடுங்கண்ணே. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமெதில். அருமையாக பாண்டிங்கண்ணே. ஒரே ஒரு சிறு பிழை மட்டும் இருக்கு. கேளில் அது அவ்வளோதான். சரியா? அருமை. கை தட்டிருங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு. நீ போலையானும் திரும்ப அவனை நான் என்ன பாடி காமிச்சிட்றேங்க அப்படின்னு நிற்கான். வாங்க குமாரனே, வரேன் கடைசியாக வரேன். என்ன இங்கே வாங்க, நல்லா பக்கத்தில் வாங்க. நீங்கள் பாடுங்கண்ணே. எங்கள் கோரிக்கையாண்ணே மைக்கில் சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை சார். ஒன்றுமே இல்லையா? ஸ்கூலில் வந்து ரெகுலராக பாட சொல்கிறாங்க. ஆமாம். அலுவலகங்கள் அந்த மாதிரி இல்லை, அதனால் மறந்து போச்சோ? கொஞ்சம் அந்த மைக்கில் சொல்லிடுங்களேன் உங்கள்கிட்ட. அதை வந்து மைக்கில் பக்கத்தில் விட்டு சொல்லுங்கள். எல்லோரும் கேட்டுக்கிடுங்க. அண்ணன் ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு சிறிய கோரிக்கை. சொல்லுங்கண்ணே. இல்லை, ஸ்கூலில் வந்து ரெகுலராக மண்டேனா ப்ரேயரில் திங்கக்கிழமை ப்ரேயரில் பாட சொல்லிடுறாங்க. மண்டேல விழுந்து எப்படி பாட சொன்னாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திங்கக்கிழமை அலுவலகங்களில் வந்து சுதந்திர தின விழா அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் அந்த பாட்டை போடுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னா, எந்த அரசு அலுவலகங்களையும் முதல்ல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிட்டு தான் உட்காரணும்னு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் சுண்டல் கொடுக்குற அன்றைக்கும் சாக்லேட் கொடுக்குற அன்றைக்கும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்ல பாடிடல. நான் பாடிடுறேன். சரி பாடுங்க. நீராடும் கடலுடுத்த நிறமறந்த செயலுழுதும். ஒரு நிமிஷம். அவர் மறந்துட்டு தான் சொல்லி பாடுறாரு. அதனால பாடுறாரு, அவரை பாராட்டி தான் ஆகணும் நம்ம, இல்லையா? ஆமாம், ரைட்ண்ணே. அடுத்த வரி சீராரும் சும்மா சொல்லணுமா? சீராரும் அவ்வளோதானே? நீ மறந்துட்டியா? தயவுசெய்து ஆளை முடியா அங்கே கொடுத்துருங்க. எனக்கு ஒரு கை தட்டிருங்க. உண்மையை சொன்னார், ஒரு கை தட்டிருங்க. நீங்கள் இல்லை, காலையில் சாதகம் பண்ண மறந்துட்டேன். காலையில் சாதம் பண்ண மறந்துட்டேன். தண்ணியில் சாதம் பண்ண மறந்துட்டாரா? சாம்பார் மட்டும் வச்சுலோ? சாதம் பண்ண சாதகமா? ஐயோ, நீங்கள் சாதம் பண்ண மறந்துட்டா எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு.
சரிண்ணே, நீங்கள் நேற்று பண்ணியிருப்பீங்களா சாதகம்? இல்லை, வீட்டுக்கு நம்ம ஊருக்கு போனதுனால ஒரு வாரமாக நான் தான் என்ன சாதகம் பண்ணிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியுமா பாப்பா? இந்த பிள்ளை கைத்தெடுக்குங்க முதல்ல. பாரு, இந்த ஆள்கிட்ட போய் கேட்டு கிடைக்கையா, ஏன்ட்ட கேளியா அப்படின்னு நிற்கிது. கொஞ்சம் என்ன சொல்லலாம், உன்னை கடைசியில் கேட்க என்னம்மா, உங்கள் 2 பேர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் பதல். நீங்கள் பார்க்குறதுலையே ஜர்க் ஆகுது, நல்லா படிக்கிறதுக்கு தான் போகும். ஆரம்பிங்கண்ணே. இங்கே பார்த்து போனோமா, அங்கே போய் நிற்கடா. பாடுங்க, நீங்கள் பாடுங்க, பாடுங்க பிரதர். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை. நீங்கள் பாடல நல்லாதான் இருந்துச்சு, நான் அப்படியே உள்ள கோர்த்துக்கிறேன். பாடுங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் பதனமென திகப்பறத கண்ட மிதல். கட்டாயம் தப்பாதான் வந்திருக்கோம். கண்டிப்பாக கண்டம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அனைவரும் அவருடைய எதிர்பார்த்த அன்பு தலைவர் குமார் அவர்கள் இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்திலிருந்து 2 வரிகளை போடரிக்கிறோர். வாருங்கள், வாங்க வாங்க. நீங்கள் பாடின பிறகு தான் பாப்பா பாடுவாப்ல. நீராடும் கடலொடுத்த நிலம் மறந்த செயல் மறந்து. பாடுறதுக்கே ஒரு திறமை வேணுமானே, சும்மா எல்லாரும் பாட முடியுமா? எல்லாரும் இப்படி பாட முடியுமா? நீங்கள் பாடுங்கண்ணே, உண்மை இருந்து வாங்க. நீராறும் நீராடும் கடல் மறந்த செயல் மறந்த செயல் மறந்த பாட்ட மறந்த பாட மறந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். விடுங்க, அடுத்த வரைக்கும் வாங்க. சீராரும் சீராரும் வதனமென வதனமென. அதுக்கு அடுத்தது கண்ட கண்டையா, கண்டம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த பிள்ளைகிட்டே கேட்டுட்டு இப்போ நிகழ்ச்சியை முடி. ஆமாம், கை தட்டுங்க எல்லாரும். குமாரனுக்கு ஒரு கை தட்டிடுங்க. அருமை அருமை. பாப்பா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என்னம்மா? சுரபி. ஆஹா, அற்புதமான பேர் வச்சுருக்காங்களையா. உங்கள் அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? சுந்தரமூர்த்தி. அம்மா பேர்? முத்துமாரி சுந்தரமூர்த்தி. வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா கேட்க? சுந்தரமூர்த்தி மட்டும் வந்திருக்காரு. முத்துமாரி கேட்காங்க உள்ள வாங்க, புக் வாங்க போயிருக்காவளோ. சரி, ஓகே. நீங்கள் பாடுங்க பாப்பா. நீராறும் கடல உளுத்த நிறமறந்த கடில ஒழுகும் சீராறும் மதனமென திறப்பழுத கண்டமிது. கை தட்டுங்க பிள்ளைக்கு. அருமை அருமை. அப்பா பேர் என்ன சொன்ன? சுந்தரமூர்த்தியா? சுந்தரமூர்த்தினே, பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க. நல்ல பெரிய அறிவாளியாக இருக்காப்புல. வருங்காலத்தில் படிக்க வச்சு நல்ல பெரிய படிப்பை படிக்க வச்சு பெரிய வேலையில் சேர்த்து விடுங்க. சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்னும் பாடுறியா? முழுசா தெரியுமா? அந்த பாடு. நீராறும் கடல் ஃபஸ்ட்டு சரி, பாடுற நீ பாடுற சொல்லலாம். நீராறும் கடல் உளுத்த நிறமறந்த கடில ஒழுகும் சீராறும் மதனமென திறப்பழுத கண்டமிது தெக்கனமும் மனுசிறந்த ராவினல் திருநாரும். கை தட்டுங்க. தெக்க சிறு திரை முதலும் தடித்தனகும் பிளகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலவும் இன்பமுல எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இதுதாங்க, இப்படிதாங்க பிள்ளைய வளர்க்கணும். இப்படிதான் தமிழ் சொல்லி கொடுத்து வளங்க. மைக்கு உங்களுக்கு தானே? என்ன பரவாயில்ல. இந்த பெரிய நிகழ்ச்சியில் என்னுடைய சிறிய நிகழ்ச்சியை பார்த்து நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தால் கை தட்டுங்க, வேண்டாம். இந்த சிவகங்கை மக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள், பெரியவர்கள், குறிப்பாக குமாரனுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி மீண்டும் இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. சொல்லுங்கண்ணே, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவிய. நன்றி 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 நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.